வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பாருங்க, அப்படியே பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ரவா தோசை ரொம்ப நல்லா இருக்கு. இது தோசை வந்து நம்ம திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை, நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹோட்டல்ல சாப்பிட்றத விட கூட இன்னும் மெல்லிசாவும் இன்னும் நல்ல மொறுமொறுன்னு வந்திருக்கு. நீங்க கேட்ட கோதுமை தோசை பண்ண போறோம். இது வந்து நல்ல பேப்பர் ரோஸ்ட் மாதிரி நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியா இருக்கும். மாவு இல்லாத நேரத்துல பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்காக நம்ம ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய ஒரு கிறிஸ்பியான தோசை, நல்ல மொறுமொறுன்னு வர்றதுனால குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த தோசை பிடிக்கும். தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார், வெறும் இட்லி மிளகா பொடி இருந்தா கூட போதும், ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த அளவுகள்ல இதே மாதிரி மெத்தட்ல பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா பேப்பர் ரோஸ்டோட கிறிஸ்பியா வரும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஈஸியா நல்ல கிறிஸ்பியான கோதுமை தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கோதுமை தோசை பண்றதுக்கு 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதே கப்ல 1 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு ரவா. இந்த தாராளமான பெரிய பவுல்ல எடுத்துக்கணும், ஏன்னா நம்ம நிறைய தண்ணி விட்டு நம்ம கலக்க போறோம். இதுல ஒரு 300 ml தண்ணி சேர்த்துக்கலாம். வந்து மிக்ஸ் பண்ணாம ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். 10 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் தாராளமா நம்ம தண்ணியை சேர்த்து கரைச்சிக்கணும். நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுனால இந்த மாவு வந்து கட்டி தட்டாம ஈஸியா நமக்கு கரைக்கிறதுக்கு வரும். நம்ம உடனே நிறைய தண்ணி விட்டு கலந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கட்டி கட்டியா நிற்கும், நம்ம கட்டியெல்லாம் நம்ம உடைக்கிற மாதிரி இருக்கும். மாவு ஃபுல்லா நல்லா வெண்ணெய் மாதிரி சாஃப்டா இருக்கும். மாவு இப்ப நல்லா கரைச்சாச்சு, ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இன்னொரு 20 நிமிஷம் இந்த மாவு ஊறட்டும். இந்த ரவை எல்லாம் ஊறும் போதுதான் நமக்கு தோசை நல்லா முறுமுறுனும் மெல்லிசாவும் வரும். இந்த கோதுமை தோசைக்கு நம்ம தாளிச்சோம்னா நல்லா வாசனையா இருக்கும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 2 பச்சை மிளகாய பொடியா கட் பண்ணிருக்கேன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுப்போம், அப்பதான் சாப்பிடும்போது நமக்கு காரம் இல்லாம இருக்கும். 1 இன்ச்சு இஞ்சி நல்ல மெலிசா கிரேட் பண்ணி வச்சிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன், இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பொடியா கட் பண்ண கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கியாச்சு, ரொம்ப வதக்கிடக்கூடாது. ஒரு தக்காளிய பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன், சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கேரட்ல பாதியை நல்ல மெலிசா கிரேட் பண்ணி வச்சிருக்கேன், இதுவும் ஆட் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடுவோம். பாருங்க, தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா பொடியா கட் பண்ணிட்டு இதுல சேர்த்துருவோம். கொத்தமல்லியும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம மாவு கரைச்சி வச்சு 20 நிமிஷம் ஆயாச்சு. பாருங்க, நல்லா ஊறி இருக்கு. ரவா எல்லாம் கூட நல்லா சாஃப்டா ஊறியாச்சு. இந்த தோசைக்கு வந்து மாவு நல்லா தண்ணியா கரைச்சிக்கணும். பாருங்க, இது கொஞ்சம் திக்கா இருக்கு. நம்ம இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா தண்ணியா இருக்கணும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் மிளகை இந்த மாதிரி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். மிளகை வந்து முழுசா கூட நம்ம போட்டுக்கலாம். நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா சூடு ஆறியாச்சு. இது இந்த மாவுல சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். தண்ணி வந்து அளவு நம்ம சொல்ல முடியாது, இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு இதே மாதிரி அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கணும். இந்த தண்ணியா நம்ம மோர் குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி நம்ம கரைச்சிக்கணும். கல்லு பாருங்க நல்லா சூடாயாச்சு. ரவா தோசைக்கு வந்து கல்லு நல்லா சூடா இருக்கணும். மாவு நம்ம கரண்டியால விடுறத விட இந்த மாதிரி அது பெரிய டம்ளர், கப்பு ஏதாவது வச்சு இதே விட்டான்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மெலிசா வரும். இப்ப தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம அப்படியே விட்டுடணும். ஃப்ளேமையும் வந்து ஹைல வச்சுக்கணும். இப்ப பாருங்க, இதுல இருக்கிற ஈரம் ஃபுல்லா ட்ரை ஆயாச்சு. இப்ப நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் நடுவுல எல்லாம் கூட எண்ணெய் விட்டோம்னா நல்லா முறுமுறுன்னு வரும். தோசை வந்து ரோஸ்ட் ஆயாச்சு. இப்ப ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு இந்த ஓரங்களை வந்து லேசா ஃபர்ஸ்ட் எடுத்து விடணும். தானே எழும்பி வந்திருக்கு, இருந்தாலும் நம்ம பொறுமையா அப்படி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஒட்டாம அழகா வந்துடும். அதுக்கப்புறம் பொறுமையா சென்டர்ல எடுத்தோம்னா அழகா வந்துடும். பாருங்க பாருங்க, அப்படியே பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ரவா தோசை ரொம்ப நல்லா இருக்கு. இது தோசை வந்து நம்ம திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை, நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே எடுத்து சர்விங் பிளேட்ல நம்ம எடுத்துக்கலாம்.
பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா நல்லா சூப்பரா வந்திருக்கு. தோசை பாருங்க எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க. அப்படி பேப்பரோட மெல்லிசா இருக்கு. நல்ல ரோஸ்டா வந்திருக்கு. நம்ம அந்த ஹோட்டல்ல சாப்பிட்றத விட கூட இன்னும் மெல்லிசாவும் இன்னும் நல்ல மொறுமொறுன்னு வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா தோசையும் நம்ம பண்ணி எடுத்துப்போம். நம்ம தோசை விடும்போது கல்லு வந்து நல்லா சூடா இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்தா நல்லா இருக்கும். இந்த ஃபுல்லா ரொம்ப கம்ப்ளீட்டா ஃபில் பண்ண வேண்டாம். அது மாதிரி இந்த இதுல தண்ணி இருக்கு இல்லையா, அந்த ஈரமா நமக்கு தெரியுது இல்லையா மாவு, இது ஃபுல்லா ட்ரை ஆற வரைக்கும் நம்ம எண்ணெயும் விட வேண்டாம். ஃப்ளேம் வந்து ஹைலயே இருக்கட்டும். இப்ப பாருங்க இதுல வந்து இந்த தண்ணியா இருந்தது இல்லையா, அது ஃபுல்லா ட்ரை ஆயாச்சு. இப்பதான் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்தோம்னா ரொம்ப எண்ணெய் கூட நமக்கு தேவைப்படாது. இப்ப ஃப்ளேமை வந்து மீடியம்க்கு நம்ம மாத்திக்கணும். இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஹீட் வந்து தோசைக்கல்லுல எல்லா பக்கமும் படணும். ஒருவேளை எங்கேயாவது நமக்கு ஹீட் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா தோசைக்கல்ல அந்த ஃப்ளேம் சைடுக்கு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்க அந்த பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் ஹீட் வேணும் அப்படிங்கன்னா நான் கொஞ்சம் நகர்த்திருக்கேன். இப்ப பாருங்க ஈவனா தோசை ஃபுல்லா நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. இந்த மாதிரி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா எடுக்க வந்துடும். மொறுமொறுன்னு டேஸ்டியான கோதுமை தோசை சர்விங்க்கு ரெடி. இன்னைக்கு நம்ம வீட்டு டின்னர் நல்ல மொறுமொறுன்னு கோதுமை தோசை, கார சட்னி, வெங்காய சாம்பார். இன்னும் தேங்காய் சட்னி பொடி எல்லாம் இருந்தா கூட நம்ம தொட்டு சாப்பிடலாம். வாங்க இப்ப கோதுமை தோசைய நம்ம சட்னியோட டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பாருங்க எப்படி இப்படி உடையுது பாத்தீங்களா. சும்மா அது இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். நல்ல மொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. அதே நேரம் நல்ல டேஸ்டாவும் இருக்கு. நம்ம இதுல தாளிச்சிருக்கோம். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம் எல்லாமே சேர்த்திருக்கோம். அதோட பிளேவரும் வந்து ரொம்பவே அருமையா இருக்கு. இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் இந்த மாவை கரைச்சி அது மட்டும் கூட நம்ம பண்ணலாம். தாளிச்சோம்னா எக்ஸ்ட்ரா பிளேவர், எக்ஸ்ட்ரா டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நல்ல மெல்லிசாவும் மொறுன்னு இருக்கிறதுனால நம்ம 2 தோசை சாப்பிடுற இடத்துல 4 தோசை சாப்பிட்டா கூட இன்னொன்னு சாப்பிடலாமா அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு வரும். இந்த மாதிரி கோதுமை தோசையை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் ஹோட்டல்ல ரவா தோசை, கோதுமை தோசை, இந்த மாதிரி மொறு தோசை எதுவுமே நம்ம ஆர்டர் பண்ண மாட்டோம். எல்லாத்தையும் நம்ம பண்ற தோசை தான் பெஸ்டா இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட இதே மெத்தட்ல இந்த கோதுமை தோசை நீங்க ஒரு முறை பண்ணி பாருங்க. அப்புறம் அடிக்கடி நீங்க பண்ணுவீங்க. உங்க ஃபேமிலியோட ஃபேவரட் தோசையா இருக்க போது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.